செதுக்கியா நொறுக்கி அள்ளி இருக்காங்கப்பா. அஜித் கேரியல் இப்ப நீங்க அடுத்த ஷோ பாக்குற யாருமே தியேட்டர் சீட்ல உட்கார முடியாது. தலை கெட்ட மாசா நடிச்சிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கல. அட மிரட்டிடுச்சு தலைவா. இத்தனை வருஷத்துல எத்தனை படம் மொத்தமா அத்தனை படத்தை கேட்டுக்குள்ள கொண்டுட்டாப்ல. ஆதிக் ரவிச்சந்திரன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை தான் கேட்டோம். கம்பேக் வரலாறா ஒரே கடவுளே. அம்மா குடும்பமுக்கு அம்மாடுமாடு தான் இன்னைக்கு பூரா. விஜய் சார் அவர்களுக்கு தனியாவே நாங்க இது பண்ணிட்டோம், பிரச்சாரம் பண்ணிட்டோம். சிம்பிளா ஒரே வாரத்துல பிரச்சாரம் பண்ணிருக்காப்ல. அம்மாளாக தலைவை மிரட்டிட்டியா. ரவிச்சந்திரன் இங்க மதுரைக்கு வந்தானா அவனுக்கு ஒரு கும்பலை போடுறாங்க. அம்மாளாக்கா அப்படி எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. கண்டிப்பான முறையில் அவனுக்கு ஒரு சுத்தி போட்டுருவாங்க மதுரை சார்பா. யாராலையும் எடுக்க முடியாத படத்தை தரமா எடுத்து தரமா கொண்டு வந்திருக்காங்களா. நல்லா இல்லாதுன்னு சொல்றவங்களை மட்டும் ஏன்டா கூட்டுவாங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். பூமர் எல்லாம் பத்தி பேச பூமர் கிடையாது, அனில் கூட்டம். கோலிவுட்ல ஒரு ஹாலிவுட் ஆக்டர்னா அஜித் குமார். அஜித் குமார் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து செகண்ட் ஷோ டிக்கெட் எடுத்துட்டு செகண்ட் ஷோ பார்ப்போம். தலை இன்னைக்கு பூரா இங்கே தான் இருப்போம். தீராத கணக்கே ஏப்ரல் 10 இருக்குன்னு சொன்னேன். உம்மால கணக்கு ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. மிரட்டிட்டாங்க. ஐயோ ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன சொன்னாப்லனா படம் பார்க்க ரொம்ப தண்ணி பாட்டு எடுத்துட்டு நான் தண்ணி பாட்டை எடுத்துட்டு போகவே இல்லை. என்னால் பேசவே முடியல. படம் யாருமே சீட்ல உட்காரவே இல்லை இது வரைக்கும். படம் அப்படி இருக்கு. அஜித்துக்கான படம் இது, ரசிகர்களுக்கான படம். சம்பவம் தான் இது அஜித் கேரியல் இப்ப நீங்க அடுத்த ஷோ பாக்குற யாருமே தியேட்டர் சீட்ல உட்கார முடியாது. தலையா மீட்டு சந்திக்கிறேன். பிறகு தலை பட்டையை கலப்பிருக்காரு. குட்பேட்டை கை நீங்க பாக்குற விதத்தை தான் படம் நல்லா இருக்கு. வேற லெவலா பண்ணிருக்காங்க. படம் வேற லெவலா இருக்கு. படம் மாஸ் தலை வெட்டி விட்டாங்களா. சூப்பர். ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன் பாய் சம்பவம் இதான் படம். தரமா சிறப்பா வேற மாதிரி இருக்கு. என்ன மனுஷன், ஐயோ ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு வியூக்கு அப்படியே சொல்ல முடியாத வார்த்தையில அவள் அமைப்பா சரியா இருக்காப்ல. சத்தியமா சொல்றேங்க, சிரிப்பு அழகு நம்ம சிறப்பா தரமான சம்பவம். நம்ம சொல்ல வார்த்தையில இல்ல தலை. ஒவ்வொரு சீனையும் அழகழகா தலை ரசிப்பீங்க. செதுக்கியா நொறுக்கி அள்ளி இருக்காங்கப்பா. தரமா இருக்கு. ஃபேமிலியோட உலகம் முழுவதும் ஃபுல்லா எல்லாம் அருமையா உட்காந்து பார்க்கலாம்ண்ணே. மிரட்டிட்டாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு. தலை கெட்ட மாசா நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாவே மாசு தான். தலை சரி தரமா நடிச்சிருக்காரு. படம் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல். மிரட்டிட்டாப்ல. ஆதிக் ரவிச்சந்திரன் ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பா கிடைச்சிருக்கு எங்களுக்கு. தரமான சம்பவம் இது. ஜிவி பிரகாஷ் ஒரு பழைய சாங்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்காப்ல. வேற லெவல்ல படத்துல ஜல்லா இருக்கு. உண்மையிலே ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கல. அட மிரட்டிடுச்சு தலைவா. ஒவ்வொரு பாட்டு செதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் படமே பண்ணிருக்காரு. ஆண்டவனை கண்டவன கிடையாது. எங்க அண்ணன் அஜித் கிடையாது. வேற லெவல் வச்சு செலுக்கிட்டாப்ல. இது அஜித் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்ன ஒண்ணா ஆண்டவன கண்டவனு கிடையாது. இந்த திரையுலகத்தில் எங்க அஜித் கிடையாது. இந்த திரைப்படம் இந்த மாதிரி ஒரு படத்தை தான் கேட்டோம். அண்ணனுக்கு யாரு பண்ண வந்தனாலும் நம்ம தலைக்கு சூப்பரா பண்றாப்ல. அதுக்கு சூப்பர் படம் வேற லெவல்.
பாரு சம்பவம்னா என்ன கேட்டீங்க? ஒரே கடவுள் ஒரே தெய்வம் ஒரே கடவுள் அஜித்குமார் என்னைக்குமே தலைதான் கட்ட பறக்குது அணில் சம்பவம் ஏகே சமுத்திரம் எப்போதும் அஜித்குமார் அஜித் வயசு வந்து எனக்கு 32. இதில் வரைக்கும் இந்த படத்தை இந்த மாதிரி அஜித்தை இந்த மாதிரி பார்க்கணும்னா நான் உயிரோட இருக்கேன் முழுக்க. நாட்டில் எல்லாருமே இந்த மாதிரி தான் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். செம்மனை தரமா இருக்கேன். அம்மா குடும்பக்கு அம்மாடு மாடு தான் இன்னைக்கு பூரா ஒத்த படமே படம் மட்டும் தான் யாரு படம் போயிட்டு வரேன் இப்போதைக்கு விடைபெறேன். சரியான படம் கொடூரமா ஒண்ணுமே இல்ல கடைசியில அதோட முடிச்சு கொடூரமா படம் வந்து நொறுக்கிட்டாப்புல. உண்மையிலே ரசிகருக்கு ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி இருக்காரு ஆதிவிக்கு. அந்த மனசு தங்கத்துக்கு எதுக்குங்க தங்கம்? வீட்டில் எங்கள் இடம் இருக்கு 6 சென்ட் இடம், அதே எழுதி வைக்கலாம். அஜித்தை ஒவ்வொரு ஃப்ரேமா நொறுக்கிட்டுக்காப்புல. அதை மாதிரி இது மாதிரி ஒரு டைரக்டர் காமிக்கவே முடியாது. பயங்கரமா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். ஏங்க அஜித்தை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆளும். தலைவனை ஒவ்வொரு நிமிஷமும் ஃப்ரேமா இருக்காங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ரெஃபரன்ஸாவே இல்லாம நொறுக்கி இருக்காப்புல. ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவை கூட ஆதிக்கு அந்த அளவுக்கு ரசிகருக்கு போற மாதிரி எடுத்திருக்காப்புல. வேற லெவல்ல இருக்கு படம், எல்லாரும் பார்க்கலாம். சாதிக் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாப்புல. 5 நிமிஷம் கூட சீட்டோட முனியில நிக்காம எந்திரிச்சு நிக்காம பார்க்கவே முடியாது. இன்னொன்று என்னன்னா இன்ட்ரோல் பிளாக் வருது. அது வந்து நம்ம வந்து நண்பர் விஜய் சார் அவர்களுக்கு தனியாவே நாங்க வந்து இது பண்ணிட்டோம், பிரச்சாரம் பண்ணிட்டோம். சிம்பிளா ஒரே வாரத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்காப்புல, யூஸ் பண்ணிக்கிட்டோம் அவரு. அவ்வளவுதான், சூப்பரா இருக்கு. ஓகே, வரப்போறது கிடையாது, வரவும் முடியாது. அப்படி ஒரு படம் கொடுத்துருக்காப்புல. ரொம்ப நல்லா இருக்கு, வேற லெவல் பண்ணியிருக்காப்புல. என்ன ஒரு ஃபேனா ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணுற மாணிக்க அதை ஒரு ஃபேனால தான் பண்ண முடியுன்றதை நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. ஒவ்வொரு செகண்டும் அப்பா கிளைமேக்ஸ் வரைக்கும் என்னடா இதுன்னு யோசிக்கிற மாணிக்க. ஐயோ இப்போ நாங்கள் அடுத்த ஷோ போகிறேன். நான் வேற மாணிக்க பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. பழைய அல்டிமேட் ஸ்டாரை பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் அல்டிமேட் ஸ்டார்னு அவ்வளோதான். 2008 2010 ஒரு அஜித் இருந்திருப்பார்ல, அந்த அஜித்தை திரும்ப கூப்பிட்டு வந்திருக்காங்க. படம் வேற மாதிரி ஓடப்பாது பாருங்க. படத்தில் ஒரு சீன் வைப்பா இருக்கலாம், 2 சீன் வைப்பா இருக்கலாம். படமே வைப்பா இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், பிளாக் பஸ்டருக்கு மேலே இருந்தால் எதாக இருந்தால் போட்டுக்கோங்க. படம் அம்மாளாக தலைவன் மிரட்டிட்டான். ரவிச்சந்திரன் இங்கே மதுரைக்கு வந்தானா அவனுக்கு ஒரு கும்பலை போடலாம். அம்மாளாக்கா அப்படி எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. ஒவ்வொரு சீனுமே செவர விட்டாப்புல தலைவன். படத்தில் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு இதுவுமே தலைவனை தரமாக காட்டியிருக்காப்புல. தலை பிச்சுட்டாப்புல ரவிச்சந்திரன் மதுரைக்கு வந்தானா கண்டிப்பான முறையில் அவனுக்கு ஒரு சுத்தி போட்டுருவாங்க மதுரை சார்பா. படம் கிட்ட எப்படி கேள்விக்கே வேலை கிடையாது. படம் வச்சிருக்காங்க தூக்கி அம்மாளாக 2வது 3வது மாடி வந்தாண்டு படத்தா சொல்றேன் கேட்டுக்குங்க. விடாமுயற்சிக்கு எதிர்பார்த்தோம், தாரைக்கு உழைப்பி கொடுத்தோம். அண்ணன் ஆதிக்கு ரவிச்சந்திரன் தூக்கி சொறிட்டாப்புல படத்தை. ஒவ்வொரு சீனை வச்சு கல்வெட்டில் செதுக்கிற மாதிரி செதுக்கி எடுத்திருக்காங்க. படம் உண்மையில வேற லெவல் ப்ரோ. டுஸ்ட் சரியான டுஸ்ட். படமே டுஸ்ட் தான் கேளுங்க. ஒவ்வொரு பழைய அஜித் அசல் அது இதுன்னு ஏகப்பட்ட அஜித் எல்லாத்தையுமே ஆதிக்கு அஜித் ரவிச்சந்திரன் ரசிகன்ற பேர்லாம் தூக்கி சாப்பிடுச்சு ப்ரோ. ரைட்டா ப்ரோ, அதுக்கு மேலே சொல்ல முடியாது. கேஜிஎப்பா விட்டு கொடுத்துருக்கானா தலைக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான். தலை தான் என்றைக்குமே. நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க, இந்த படம் நல்லா இல்லை, ஒரே சண்டையாக இருக்கும் மண்டையாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா செத்து போவீங்கடா. படம்னா அப்படித்தான் இருக்கும். இந்த வேணா ஒரு ஆகா விட்டு வீம்புக்கு வந்து கமாண்ட் பண்ணுவேன். படமா அப்படின்னா படம் தான்டா. யாராலையும் எடுக்க முடியாத படத்தை தரமா எடுத்து தரமா கொண்டு வந்திருக்காங்களா. குண்டிக்குள்ள மண்ணு அப்படி சொல்லாத. தலை ரசிங்க, தளபதி தொண்டைங்க பூரா. எங்கள் ஓட்டு அங்கிட்டு இங்கிட்டு போனாலும் தளபதி கரெக்டாக போட்டுருவோம். படத்தில் வேணா போட்டி வருமே தவிர அரசியலில் வராது ப்ரோ. நட்பு இருக்கும் எல்லாரும்.
எல்லா நட்பும் அன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் பூரா பாட்டு, நாளைக்கு காசு பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேர்ந்து பார்த்துருவேன். என்ன சொல்கிறீங்க? ஆளுக்கு ஒரு 500 கொடுங்க. திருப்பி அவரை வச்சு அஜித்தை வச்சு ஒரு படம் எடுக்கணும் தலைவர். அண்ணே ஆர்ஜி ரவிச்சந்திரன் அண்ணனுக்கு ஒரு சலாம் மதுரை ரசிகர் சார்பாக எல்லாரும் வந்துருங்க. ப்ரோ படம் தாறுமாறு தக்காளி சோறு, வேற எதுவுமே சொல்ல விரும்பல. நல்லா இல்லாதுன்னு சொல்றவங்களை மட்டும் ஏன்ட்ட கூட்டுவாங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன். பூமர் எல்லாம் பற்றி பேச பூமர் கிடையாது, அணில் கூட்டம். ஓப்பனா சொல்லணும்னா அவங்க தான், வேற எதுவுமே கிடையாது படத்தில். அதானே ஃபேன் பாய் சம்பவம். இனிமே ஒருத்தர் இப்படி எடுத்தானா பாப்போம்னே. இனிமே இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை எவனாலையும் கொடுக்க முடியாது. படத்துல சம்பவம் இருக்கும், இங்க சம்பவமே படமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து எண்டு காடு முடிகிற வரையும் உட்காராத ஒரே படம் தலைவன் படம் மட்டும்தானே. ஒரு உட்காரல, தேட்டருக்குலாம் கூஸ் பம்பு தான், தீ பறந்துச்சு உள்ள. வேணா வந்து பாருங்க, ட்ரோன்ல ஷாட் எடுத்தாங்க, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணன் ஆர்த்திக் ரவிச்சந்திரன் இன்னும் 10 படம் தலையை வச்சு எடுத்தாலும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆர்த்திக் ரவிச்சந்திரன் வந்து தலை ஃபேன்ஸோட எனர்ஜி எப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படி. ஏன் எண்டு காலில் டைட்டில் கார் போடுறாங்க அஜித் குமார் அப்படின்ட்டு. அப்போ வரைக்கும் அதே எனர்ஜியோட பையன் எப்போ இருக்காங்க. உண்மையிலே ப்ரோ, உண்மையிலே எல்லா டைமும் சொல்லிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உண்மையில நான் மோச்சு அடைஞ்சிட்டேன். இன்னையோட என் வாழ்க்கை மோச்சு அடைஞ்சிருச்சு. 1000 கோடி அதெல்லாம் தேவையே கிடையாது. இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு போதும். 1000 கோடி 500 கோடி என்ன இருக்கு? அதுல என்ன கலெக்ஷன்ல என்ன இருக்கு? நம்ம சொல்றதுதான். சும்மா 2 நாள் ஓடின படத்தை 3000 கோடி 300 கோடி 400 கோடி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நாங்க இல்ல, நாங்க படத்தை மட்டும் பார்ப்போம், தலையை மட்டும் தான் பார்ப்போம். இந்த பாருங்க பின்னாடி தெரியும் பாருங்க, அப்படியே பாருங்க தலையை பாருங்க, வேற மாதிரி இருக்கு. அந்த மனுஷனுக்காக நாங்க எப்பயுமே இருப்போம். அவ்வளோதான். தலைவன் ஒரே ஒரு டைலாக் விட்டாப்புல படத்தில், சரியான டைலாக். நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை தப்பாக தான் பேசுண்டு. நமக்கு குடும்பத்துக்கு தெரிஞ்சா போதும், நல்லவனாக இருந்தால் போட்டு சரியான டைலாக் கொடுத்தாப்புல தேட்டரே பூஸ்ட் பம்ப் ஆயிடுச்சு. பதிவு பண்ண மறந்துட்டேன். கோலிவுட்ல ஒரு ஹாலிவுட் ஆக்டர்னா அஜித் குமார். அஜித் குமார் மிக்ஸி மிட்டாய் பத்தலை, மிக்ஸி மிட்டாய் பத்தலை. படம் மிரட்டிட்டாப்ல ஆதிக்கனே, சொன்ன மாதிரியே காப்பாற்றிட்டாப்ல. ஃபேன் பாய்னா இவர் தான் ஃபேன் பாய், வேர்ல்டில் எவனுமே ஃபேன் பாய் இந்த மாதிரி இருக்க முடியாது. நொறுக்கிட்டாப்ல, ஒவ்வொரு ஃப்ரேமும் மிரட்டிட்டாரு. எமோஷனும் சரி, எது எல்லாமே கலந்துருக்கு. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் தான் எங்கள் அம்மா படம். அவ்வளோதான். தீராத கணக்கு ஏப்ரல் 10 இருக்குன்னு சொன்னேன். உம்மான கணக்கு அடுத்த ஆதிக்கனை பண்ணாலும் நாங்கள் காத்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து செகண்ட் ஷோ டிக்கெட் எடுத்துட்டு செகண்ட் ஷோ பார்ப்போம். இன்னைக்கு பூரா இங்கே தான் இருப்போம். தமிழ் புத்தாண்டு வரை இங்கே தான் இருப்போம். தலைக்கு தான் மூச்சு, தளபதினு பேச்சு எப்பயுமே நம்ம தான். தலையை ரீக்ரியேஷன் பண்ணி பார்க்குறோம். நாங்கள் எல்லாத்துலேயுமே தலை ரீக்ரியேஷன் பண்ணி பார்க்குறோம். டேரக்டர் சொல்லவே வேணாங்க, பாட்டு ஒன்று பிச்சு விட்டுருச்சு. பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் சொல்லவா வேணும். என்னோட ஃபேவரட், ஏன்னா நான் வந்து தனுஷ் ஃபேன். ஸோ தனுஷ்க்கு அப்புறம் எனக்கு தலை தான். ஸோ ஜிவியும் இருக்காரு, தலை எல்லாருமே சேர்ந்து அப்படியே வேற லெவல். இட்லி கடை வந்துருந்தா நேரம் எப்படி இருந்திருக்கும்? ஏங்க நாங்க தலைக்கு வழி விட்டோம்லங்க, எங்களுக்கு தெரியுங்க தலை தாங்க நிப்பாரு. ஆக்சுவலா கிளாஸ் ஓட வேண்டியது இட்லி கடை தெரியுங்க. நாங்க தனுஷ் ரசிகரா இருந்தா அப்படியே தலைக்காக வழி விட்டுட்டோம். அவ்வளவுதான். தலை தான் இன்னைக்கு எப்பவுமே எங்களுக்கு தலை தான். அதுக்கப்புறம் தான் தனுஷ். இல்ல நான் கேக்குறேன்னா இட்லி கடை ஒருவேளை கிளாஸ் விட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? விட்டுருக்க மாட்டாரு, எங்க தனுஷ் விட்டுருக்க மாட்டாரு. ஏன்னா தலை தான் எப்பவுமே. படம் பார்த்தீங்கன்னா பக்கா மாசு. தலை மிரட்டி விட்டாப்ல. தலைனா தலைவன், கடவுளே அஜித். பார்த்துருக்கேனே, மதுரைனாலே நீங்கனே. நம்மது மதுரையே. சரி, ஓகே. நொறுக்கி விட்டுருவோம்னே. மறக்காம அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.